இந்த 10 பவுன் நகையை காரின் பின் சீட்டில் கழட்டி வைத்தது ஏன்? அம்மா மற்றும் மகள்ல யாருடைய நகை? மதுரையில இருந்து 22 கிமி மடப்புறம் கோயிலுக்கு காரை ஓட்டிக்கொண்டு வந்த மகள் நிகிதா காரின் சாவியை ஏன் மும்ரினாம் நபரிடம் கொடுத்தாள்? அஜித்குமார் கார் ஓட்டவே தெரியாதவர். காரை பார்க் செய்ய ஏன் சாவியை பெற்றுக்கொண்டாரு? அம்மா மகளுக்கு நகை இருந்தால் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற பாதுகாப்புணர்வு ஏன் ஏற்படவில்லை? அஜித்திடம் சாவியை பெற்று காரை ஓட்டி பார்க் செய்த 4வது நபர் யார்? நகை காணவில்லை என்றதும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்களா? 30 கிமி தூரத்தில் இருந்து போலீசார்கள் விசாரணைக்கு வந்தது ஏன்? தனிப்பட்ட இடத்தில் விசாரணை நடந்தது ஏன்? தப்பி ஓடும்போது தடுக்கி விழுந்து மரணம் என்கிற பொய் FIR ஏன்? உயர் அதிகாரிகள் யாரு? 100 பவுன் நகைகள் திருடும் வழக்கில் போலீசாரின் நடவடிக்கை ஏன்? இந்த நிகிதா மற்றும் சிவகாமி யார்?